அன்பான மாணவர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம +2 நியூ சிலபஸ் புக்கில் 9th சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸாம்பிள் 9.7 அதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.7 அந்த ப்ராப்ளத்தையும் அதே மாதிரி 9.14 இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ், நார்மலாக இந்த மாதிரி சைன் யூஸ் பண்ணுவோம். மேலே வந்து கோடு போடாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு போடுற மாதிரி மேலே கோடு போடாமல் கீழே மட்டும் கோடு போட்டோம்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ்னு சொல்லிட்டு சில புக்கில் ரெஃபர் பண்ணுறோம். சில புக்கில் வந்து ரெண்டு சைடுமே ப்ராக்கெட் போட்டு வேர்டிங்ஸில் கொடுக்குறாங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ்னு கொடுக்குறாங்க. நமக்கு ரெண்டு பக்கம் கோடு போட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி, சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு 1.5 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜர் என்னன்னு பார்ப்போம். 1. அப்போ 1 தான் ஆன்சர் ஆகும். எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் எடுத்தீங்கனாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜர் என்னவோ அந்த இன்டிஜர் தான் அந்த ஆன்சராக ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ 2.7 எடுக்கிறீங்க அப்படின்னா 2.7க்கு முன்னாடி உள்ள கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னவோ அதை தான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் கொடுக்கும். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 1.5 அப்படிங்கிறது 1 தான் ஆன்சர். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2.7 இதோட ஆன்சரை வந்து நம்ம 2 தான் சொல்லுவோம். ஈவன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 5.9 போட்டிங்கன்னா கூட அதை 5 தான் சொல்லணும், 6ன்னு சொல்லக்கூடாது. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறப்ப அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜரை தான் நீங்கள் பார்க்கணும். அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜரை பார்க்கணும். அந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜர் என்னவோ அதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ் அப்படிங்கிற என்னன்னு தெரியாது இல்லையா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், எவாலுவேட், நான் கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 greatest integer 2x into dx. greatest integer 2x into dx. இதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வேர்டிங்ஸில் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படிங்கிற வேர்டு போட்டிருக்காங்க. சரி, இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ்ன்னு இருந்தால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக அந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன நம்பர் கிடைச்சாலும் சரி அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜருக்கு போகணும். உள்ள இருக்கக்கூடிய இந்த மொத்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர். இந்த மொத்த எக்ஸும் 1.5னா அதுக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் 1. இந்த மொத்த எக்ஸும் 2.7னா அதுக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் 2. இந்த மொத்த எக்ஸும் 5.9னா அதுக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் 5. இந்த பேஸை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க? 0லேருந்து 1 வரைக்கும் அவங்க ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும். அப்போ என்ன செய்யுங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் இந்த 2x தானே இப்போ நமக்கு ஃபங்க்ஷன். இந்த 2xல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எங்கெல்லாம் இன்டிஜர் கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ 0வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். இந்த 2xல மட்டும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இல்லாமல் வெறும் 2xங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த 2xல எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். சரியா? இது போக இந்த இன்பிட்வீனில் உள்ள எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டிஜர் கிடைக்கும்னு பாருங்கள். இந்த இன்பிட்வீனில் 0.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் உங்களுக்கு, 0க்கும் 1க்கும் நடுவில். இந்த 0.5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 0.5 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இதை தவிர வேறு என்ன நம்பர் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2x வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு இன்டிஜர் ஆகாது. கண்டிப்பாக பாயிண்ட் சம்திங் வச்சு நம்பராக தான் இருக்கும். 0 இப்போ சப்போஸ் நீங்கள் 0.4 போடுறீங்க அப்படின்னா 2 × 0.4 0.8 தான் கிடைக்கும். 0.9 போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 × 0.9 1.8 தான் ஆன்சர் கிடைக்கும். இன்டிஜர் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? ஸோ அப்போ 0 போட்டிங்கன்னா ஒரு இன்டிஜர், 0.5 போட்டிங்கன்னா 1ன்னு ஒரு இன்டிஜர், 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2ன்னு ஒரு இன்டிஜர் கிடைக்கும். இதான் என்னோட பேசிக். ஸோ இப்போ இதில் நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 0க்கும் 0.5க்கும் இடையில உள்ள என்ன நம்பரை எடுத்து நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்கிற நம்பர் எல்லாமே 0 பாயிண்டாகவே தான் இருக்கும். 0 பாயிண்ட் சம்திங்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் 0.4 எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா கிடைக்கிற நம்பர் 0.8. கிடைக்கிற நம்பர் 0.8. 0.8க்கு முன்னாடி உள்ள கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். 0.8க்கு முன்னாடி உள்ள கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான்.
அப்போ 0.5க்கு முன்னாடி உள்ள நம்பர் 0.4, 0.4 2xல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.8, 0.8க்கு இப்போ 0.8க்கு தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்க்கணும் அப்படிதானே. 0.8க்கு 1.5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 0.8க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா 0.8க்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் வந்து 0 தான். அப்போ 0ல இருந்து 0.5 வரைக்கும் உள்ள எந்த நம்பரை நீங்க இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போ நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்? The greatest integer 2x is defined as 0 in the range of 0 less than or equal to x less than 1. 0ல இருந்து 0 less than x less than 1 எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 0ல இருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். சரிங்களா? இப்போ 0.5 சரி 0.5 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. இப்போ 0.5ல இருந்து 1 வரைக்கும் 0.5ல இருந்து 1 வரைக்கும் என்ன வேல்யூனாலும் எடுங்க. 0.6 எடுத்தீங்கன்னா 1.2 கிடைக்கும். 0.6 எடுத்தீங்கன்னா 1.2, 0.6 into 2 இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. 0.6 into 2 1.2 கிடைக்கும். 1.2க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 1.2க்கு முன்னாடி உள்ள நம்பர் 1 தான். ஓகே, நான் என் சின்ன நம்பர் எடுக்கும் நேராக 0.9க்கு போயிடுறேன் நான். 0.9 எடுத்தீங்கன்னா 2 into 0.9 1.8 தான் கிடைக்கும். 1.8 கிரேட்டஸ்ட் இன்டிஜரும் 1 தான். 1.8க்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் வந்து 1 தான். அப்போ இந்த ரேஞ்சில் உள்ள எந்த நம்பரை நீங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 2xங்கிறது 1 அப்படிங்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுக்கும். சொல்ல கிளியர் ஆயிடுச்சுங்களா? இந்த இடத்துல உள்ள எந்த நம்பர் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதனோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஆனது 0வா தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் உள்ள எந்த நம்பரை எடுத்து எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 1ஆ தான் இருக்கும். அப்போ 0.5ல இருந்து 1 வரைக்கும் உள்ள என்ன நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 தான் ஆன்சரு. 0ல இருந்து 0.5 வரைக்கும் எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 0. ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன செய்யறேன்னா இன்டெகிரலை 2ஆக பிரிச்சுக்கிறேன். கொடுத்துட்டு இன்டெகிரல் இருக்கு இல்லையா, அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா i ஈக்குவல் டு இன்டெகிரல் 0ல இருந்து 0.5 வரைக்கும் ஒரு இன்டெகிரல் பிளஸ் இன்டெகிரல் 0.5 வந்து 1. ரெண்டு ரேஞ்சை உடையில 0 to 1 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு 0 to 0.5, 0.5 to 1, 0 to 0.5, 0.5 to 1 சொல்லிட்டு ரெண்டு ரேஞ்சா எனக்கு உடையுது. இப்போ 0 to 0.5ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் தானே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ எவ்வளவு 0. அப்போ 0 dx. சரிங்களா? 0.5ல இருந்து 1 வரைக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட வேல்யூ எவ்வளவு 1. அப்போ 1 dx. இப்போ பாருங்க ரெண்டையும் 0 into dx இன்டெகிரல் வேல்யூ 0 ஆயிரும். இங்க வெறும் இன்டெகிரல் dx தான். dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x ஃபார் த ரேஞ்ச் 0.5 to 1. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இது நம்ம அப்பர் லிமிட் யூஸ் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0.5. 1 minus 0.5 equal to 0.5 is the answer. சரிங்களா? புக்கில் ஆன்சர் வந்து புக்கில் 0.5 போடுறதுக்கு பதிலாக 1/2 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு கிடையாது. 0.5 வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே பேட்டர்னில் தான் அடுத்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. என்னன்னா நான் எக்ஸாம்பிள் 9.14 ஏற்கனவே கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லியாச்சு. அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி பார்க்கணும், 2x இருந்தால் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. இங்கே என்ன செய்யறாங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ x² என்ன நம்ம டிஃபைன் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்ன அப்படின்னு சொன்னா 0ல இருந்து 1.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்யுங்க, உள்ள இருக்கக்கூடிய x² இருக்கு இல்லையா, இந்த x² இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இந்த ரேஞ்சில் உள்ள நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எந்த நம்பருக்குலாம் இன்டிஜர் வருமோ அதெல்லாம் ஒரு மார்க் பண்ணுங்க. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 வரும். அப்போ அதை எடுத்துக்கலாம் நீங்க. சரியா? அதுக்கு அடுத்து 1.5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1.5² 2.25. அப்போ அது இன்டிஜர் கிடையாது நமக்கு. ஓகே, வேற எங்க வரும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டா 1/3 போர்ஷன் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க 1 எடுத்தீங்கன்னா 1² ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வேற நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5க்கு முன்னாடி
1.414 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதாவது √2 ஸ்கொயர் ரூட் 2ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்பர் 1.5 விட சின்ன நம்பர். அப்போ இது 1க்கும் 1.5க்கும் நடுவில் அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருக்கும் ஸ்கொயர் ரூட் 2. இந்த ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன்சர் 2 கிடைக்கும். சொல்ல புரியுதுங்களா? 1.5 விட ஒரு சின்ன நம்பர், இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நம்பர் √2ன்னு இருக்குது. அந்த √2வை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா √2 ஸ்கொயர் 2ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இது ஒரு இன்டிஜர் அடிஷனலாக கிடைக்குது உங்களுக்கு. இதை தவிர வேறு எந்த இன்டிஜரும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் எந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் கிடைக்கிறது 0. சம்திங் தான் ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, 0.9 எடுத்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னு சொன்னால் 0.81 0.9 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 0.81. 0.81 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னது? 0 தான். 0.81க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டிஜர் வந்து 0 தான். சரிங்களா? அப்போ இந்த ரேஞ்சில் எந்த நம்பர் எடுத்தாலும் அதோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² வேல்யூ 0 தான். சரிங்களா? அதே மாதிரி 1√2 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் உள்ள எந்த நம்பர், இதுக்கு இடையில உள்ள எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 எடுத்துக்கிட்டீங்க, 1.2 எடுத்துக்கிட்டீங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க, 1. somethingல ஆன்சர் வரும். சரிங்களா? 1. somethingல ஆன்சர் வரும். அப்போ அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வந்து என்னவா தான் இருக்கும்? உங்களுக்கு 1ஆக தான் இருக்கும். அப்போ 1லேருந்து √2 வரைக்கும் உள்ள எந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தாலும் அதோட ஆன்சர் வந்து 1 தான். √2லேருந்து 1.5 வரைக்கும் கரெக்டாக இந்த ரேஞ்ச், √2லேருந்து 1.5 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள எந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் அது எல்லாமே 2. somethingகாக கிடைக்கும். ஈவன் 1.5 உடைய ஸ்கொயரே 2.25 தான். 1.5 ஓட ஸ்கொயரு 2.25 தான். அப்போ இந்த ரேஞ்சில் உள்ள எந்த நம்பர் எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் அதோட வேல்யூ பராமல் எப்படி தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போ இப்போ எனக்கு இன்டர்வல் 3 செக்மெண்ட்டாக உடையுது. 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1லேருந்து √2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், √2லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு இன்டர்வல், மொத்தம் 3 இன்டர்வலாக எனக்கு உடையுது. ஸோ நான் இன்டர்வல் டிக்ளேர் பண்ணுறேன் பாருங்க. 0 <= x <1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1 <= x <√2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், √2 <= x <1.5 வரைக்கும் ஒரு இன்டர்வல். மொத்தம் 3 இன்டர்வலாக எனக்கு ஃபங்க்ஷன் வருது. இதில் 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். 1லேருந்து √2 வரைக்கும் உள்ள ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. √2லேருந்து 1.5 வரைக்கும் உள்ள இந்த ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ 2. இப்போ கிளியர் ஆச்சா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² என்ன நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. உள்ள ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சுன்னா இன்டெகிரல் பண்ணுறது நமக்கு ஈஸி. இன்டெகிரல் என்ன கொடுத்தாங்க? I = இன்டெகிரல் 0 to 1.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² dx. இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x² dx இருக்கு இல்லையா, இதை 0 to 1.5ல இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ 0 to 1.5ங்கிறத நம்ம 3 ரேஞ்சாக பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? இன்டெகிரல் 0 to 1 ஒரு ரேஞ்சு, ப்ளஸ் இன்டெகிரல் 1 to √2 ஒரு ரேஞ்சு, ப்ளஸ் இன்டெகிரல் √2 to 1.5 ஒரு ரேஞ்சு, √2 to 1.5. இப்போ 0 to 1 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில், 0 to 1 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போ என்ன செஞ்சிடலாம்? நம்ம 0 dx போட்டுக்கலாம். அடுத்து 1லேருந்து √2 வரைக்கும் உள்ள இந்த ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ 1 dx போட்டுக்கலாம். அடுத்து √2லேருந்து 1.5 வரைக்கும் உள்ள ரேஞ்சில் ஃபங்க்ஷன் வேல்யூ 2. அப்போ இங்கே ஒரு 2 dx. சிம்பிள் ஆயிடுச்சா? இப்போ 0 dx ஓட வேல்யூ எவ்வளவு? 0 முடிச்சிடலாம். 1 dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x கிடைக்கும். xக்கு ரேஞ்ச் வந்து 1லேருந்து √2 வரைக்கும், ப்ளஸ் இங்கே 2 இன்டெகிரல் விட்டு வெளியில் போயிடும். அப்போ அகெயின் இங்கே இன்டெகிரல் dx தான். இன்டெகிரேட் பண்ணால் x √2 × 1.5. சொல்ல புரியுதா? இந்த 2 இன்டெகிரல் விட்டு வெளியில் போயிடுச்சு. இந்த 2 இன்டெகிரல் விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா இன்டெகிரல் dx தான் இருக்கும். இன்டெகிரல் dx ஓட வேல்யூ x. லோயர் லிமிட் √2, அப்பர் லிமிட் 1.5. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா √xக்கு பதிலாக இங்கே முதல்ல √2 - 1, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ப்ளஸ் இந்த 2 வந்து காமனாக இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் 1.5 - √2.
அப்போ லிமிட் 1.5 மைனஸ் 4. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் செக்மெண்ட்டாக √2 minus 1 இந்த 2 கூட உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 into 1.5 3 ஆயிரும். 2 into 1.5 3 ஆயிரும். 2 into minus 2 minus 2 √2 சரிங்களா. 3 minus 1 ஒரு 2 3 minus 1 ஒரு 2 √2 minus 2 √2 minus 2 அப்போ 2 minus √2 is the answer. கிளியரா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க? அதுக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் கொடுத்துருக்கிற ரேஞ்சை 0லேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இதில் எந்தெந்த நம்பர்லாம் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டிஜர் கிடைக்கும்னு பார்க்குறீங்க. அது மட்டும் தான் ஹைலைட்டட். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டிஜர் கிடைக்கும். அதே மாதிரி √2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு இன்டிஜர் கிடைக்கும். √2ங்கிறது 1.5 விட சின்ன நம்பர். இதை அப்சர்வ் பண்ணியாச்சுன்னா இன்டெக்ரல் நல்லா டிரைவ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.